ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காதல் மன்னன் எபிசோட் 10. 10ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம லின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவனுக்கு வழக்கமாக வர அந்த கனவு தான். அந்த கனவுல அந்த பொண்ணு வந்து லின் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம லின்னும் அப்படியே தூக்கத்தில் அழுதுகிட்டே வெந்திரிச்சு உட்காரான். இவன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத நம்ம சன்னும் பார்த்துட்டு லின் என்னாச்சு, என்ன பாரு, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க நம்ம லின் சன் அப்படியே ஹக் பண்ணிட்டு எனக்கு மறுபடியும் அந்த கனவு வந்துச்சு, அதில் அவங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து சன் அப்படியே ஹக் பண்ணிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம சன்னும் இருந்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு பரவாயில்ல நான் கூட இருக்கேன் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அங்கே அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சன் வந்து நம்ம லின்னை ட்ராப் பண்றதுக்காண்டி அவனோட கேண்டோக்கு தான் வந்திருக்காங்க. ட்ராப் பண்ணிட்டு நம்ம சன் வந்து லின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா நம்ம லின் பையன் எதையோ நினைச்சு யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம சன் வந்து மறுபடியும் லின் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம லின் இருந்துட்டு திரும்பி பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம சன் இருந்துட்டு சொல்றான், நீ நேற்று நைட்டு நடந்தது நினைச்சு இன்னும் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கியா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, கண்டுக்காத, ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு இல்ல நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க நேற்று நைட் அழுதாங்க. அவங்க அழுகிறத பார்த்தா நானே அழுகிற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், ஆனால் எப்படின்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சன் இருந்துட்டு சரி ஓகே, இதை நினைச்சு நீ உனக்கு அப்செட்டாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீ வேலைக்கு வராத, நீ லீவ் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு வந்து ஆஃபீஸில் நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்கு, நான் அது எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு நீ ஷோரா கண்டிப்பாக தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் இருந்துட்டு நான் ஷோர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னும் சொல்லிடுறா. அப்போ நம்ம சன் இருந்துட்டு சரி ஓகேவா நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கூப்பிட, நம்ம லின் இருந்துட்டு செல்ஃபியா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்கறான். அதுக்கு சன் இருந்துட்டு வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. நம்ம லின் இருந்துட்டு மறுபடியும் இப்போ எதுக்கு செல்ஃபி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சன் இருந்துட்டு எனக்கு தேவைப்பட்டுச்சு, இது வந்து உங்க தாத்தாக்கு நான் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு தாத்தாவா, என் தாத்தா கூட இன்னும் நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்கறான். அதுக்கு சன் இருந்துட்டு சொல்றான், ஆமா நேற்று நைட் உங்க தாத்தா எனக்கு மெசேஜ் பண்ணாரு, நீ எப்படி இருக்கன்ட்டு கேட்டாரு, நான் அவருக்கு பதில் சொன்னேன், இந்த ஒர்க் வந்து உனக்கு அதிகமா இருந்ததுனால நீ தூங்குறதுக்கு கஷ்டப்படுறேன்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன், அதனாலதான் இப்போ இந்த போட்டோவை அவருக்கு சென்ட் பண்ணா இதை பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் இல்லையா, அதனாலதான் இந்த போட்டோ எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் வந்து செல்லமா கோச்சிட்டு இப்பெல்லாம் என்னை விட நீங்க தான் எங்க தாத்தா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்கன்னு கூட என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன் பையன் என்ன பண்றானா இப்ப இவங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோவை லிங்க் சென்ட் பண்ணி விட்டுறான். இதை நம்ம லின் பையனும் பார்த்துட்டு இருக்க. நம்ம சன் இருந்துட்டு சொல்றேன், நீ ஒர்க்கு போறையில அங்க போய் உனக்கு ஏதாவது டிப்ரெஷனா இருந்துச்சுன்னா இதை பாரு, நான் உன் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும், உன்னை சேர பண்ற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின்னும் அந்த போட்டோவை பார்த்துட்டு வா நம்ம ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சாமியும் சன்னையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம சாம் பையன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, போனதுல அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இதெல்லாம் வந்துச்சு இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம சாம் வந்து கத்தாருக்கு போய் அங்க இருக்கிற சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் டீடைல்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணலான்ட்டு நம்ம சாம் அங்க போயிருக்கா. ஆனா அவனால ஓரளவுக்கு தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு, ஃபுல் டீடைல்ஸையும் அவனால கலெக்ட் பண்ண முடியல. இந்த டீடைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சாம் வந்து சன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்க, நம்ம சன் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கிட்ட நம்ம சன் கேட்க, நம்ம சாம் இருந்துட்டு ஆமா இதெல்லாமே உண்மைதான், நீ பாக்குறது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமும் சொல்ல, நம்ம சன்னுக்கு பயங்கரமா கோவம். இப்ப எத்தனை வருஷமா இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சரி ஓகே இது எல்லாத்தையுமே ஃபுல் டீடைலா கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, அம்மா கிட்ட கூட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கிட்ட நம்ம சன் சொல்லிடுறோம். நம்ம சாமும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ரூம்ல தான் நம்ம சன் பையன் வந்து கெத்தா உட்காந்துட்டு என்ன மீட்டிங் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சென் வந்து சும்மா இல்லாம இவ வராதப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் அங்க புட்டு வச்சுட்டு, சார் இந்த மாதிரி நீங்க அக்கௌண்ட்ஸிங் டிபார்ட்மெண்ட்டை கண்டுக்கவே மாட்டீங்களா, அக்கௌண்ட்ஸிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கிளியரா இருக்கா, ஆனா நீங்க மோசடி பண்ணிட்டாங்கன்ட்டு சொல்றீங்கட்டு எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்களா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க அதிகமா பணம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கம்பெனி இழுத்து மூடிட்டு தான் போக வேண்டியதா இருக்குமா, மிஸ்டர் சூரியனுக்கு 3 மாசம்லாம் தேவையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் வந்து நம்ம சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம சாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி இருந்துட்டு நான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை, லாஸ்ட் சென்டென்ஸ் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, நம்ம சென் இருந்துட்டு அதை மட்டும் நானே ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சென் சொல்ல, இது எல்லாத்தையுமே சன் கேட்டுட்டு தான் உட்காந்துருக்கான். அப்படி கேட்டுட்டு நம்ம சன் வந்து சென் கையில ஒரு பேப்பர் மாதிரி இது கொடுத்துட்டு இது எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, நம்ம சென் பையனும் அது எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கான். சென் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கொடுத்தப்பறம் நம்ம சன் வந்து பேச ஆரம்பிக்கிறோம். உங்க கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நானே ஸ்ட்ரெயிட்டா போய் கலெக்ட் பண்ண நம்ம ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் தான். இதை நீங்களே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கம்பெனில இருந்து நிறைய பணம் ரொம்ப வருஷமா மோசடி ஆயிட்டு இருக்கு. இதனால நம்ம கம்பெனிக்கும் சரி டிசைனிங் டிபார்ட்மெண்ட்க்கும் சரி நிறையவே லாஸ் ஆயிருக்கு. இது பண்ணவங்க யார் என்னன்ட்டுல எனக்கு இன்னும் சரியா தெரியல. இப்போதைக்கு நான் இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அதனால மட்டும் தான் நான் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா டிசைனிங்கிறது நம்ம கம்பெனியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிசைனிங் இல்லாட்டி நம்ம கம்பெனியால எந்த ஒரு பொருளுமே லான்ச் ஆகாது, சேல்ஸும் ஆகாது. நம்ம கம்பெனிக்கு சேல்ஸ் ஆகிற ஒரே விஷயம் அது டிசைனிங் டிபார்ட்மெண்ட் மூலமா மட்டும்தான். அதனால தான் நான் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம்
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதனால மத்த டிபார்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்டிங் கிடையாது அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. மத்த டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் தான். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். சரி ஓகே, உங்களுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்ல்டு ஜுவல்லரி ஃபேஷன் வந்து நடக்க போகுது. அதுல நம்ம கம்பெனி ஜுவல்லரியும் நான் லான்ச் பண்ணலாம்னு இருக்கேன். அதனால நீங்க உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவ பார்த்து, காவ் இது எல்லாத்தையுமே நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து காவ பார்த்து சொல்லவுடனே காவ அப்படியே திருன்னு முழிச்சிட்டு சரிங்கிற மாதிரி சிரிக்கிறா. இது எப்படி இருக்குன்னா அந்த திருடகிட்டயே சாவி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. நம்ம காவு தான் கல்பிரேட், ஆனா அவகிட்டே கொடுத்து இதெல்லாம் பாத்துக்க சொல்றாங்க. அப்புறம் நம்ம இன்டர்ன்ஸ் 3 பேரையும் தான் காட்டுறாங்க. 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம யோ இருந்துட்டு சொல்றோம், இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள ஜுவல்லரி ஈவென்ட்க்கு எப்படி புதுசா ஒரு டிசைனை ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசல. பேம் இருந்துட்டு ஆமாண்டா எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல, காவு வேற இப்பதான் இதை பத்தி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் ஒரு பக்கம் சொல்ல. லின் இருந்துட்டு சரி இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம யோப்பைய யோசிச்சுட்டு சரி நம்ம வேணா ஒரு ஐடியா பண்ணலாமா, நம்ம வேணா பழைய டிசைனை கொடுத்துடலாம், நம்ம எதுவும் பண்ணாததுக்கு பழைய டிசைனை கொடுத்தா அதாவது ஓகே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க. நம்ம லின் இருந்துட்டு இல்ல அது வந்து ஜுவல்லரி ஈவெண்ட், அதுக்கு வந்து நியூவா தான் கொடுக்கணும், ஆனா நியூவா பண்றதுக்கு இப்ப நம்ம கிட்ட சுத்தமா டைமும் இல்ல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம யோவும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம யோவுக்கு வந்து டக்குன்ட்டு ஒரு ஐடியா வருது. சரி ஓகே, நம்ம பழைய டிசைனும் கொடுக்கலாம், நம்மள யாராவது புதுசா ஒரு டிசைன் ரெடி பண்ணாங்கன்னா அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், என்ன ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க. இது வந்து பிரிமுக்கும் பிடிச்சு போயிருது. பிரிமு இதுவும் சூப்பர் ஐடியாவா தான் இருக்கு லின், நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிம் வந்து லின் கிட்ட கேட்க. நம்ம லின்னும் இருந்துட்டு சரி ஓகே இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கு வந்து நம்ம ஒரு பிளான் போடலாம், நம்மள யாராவது ஒருத்தவங்க டிசைன் ரெடி பண்ணாங்கன்னா மத்தவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னும் கேட்க. மத்தவங்க 2 பேரும் ஓகே டீல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்ம யோப்பா இருந்துட்டு நம்ம ஏன் பழைய டிசைன் அப்படியே கொடுக்கணும், அதை வந்து கொஞ்சம் 3D மாடல்ல மாத்தி கொடுக்கலாம்ல, பிரேம் கிட்ட கேட்டு கொஞ்சம் மாத்தலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கல. இந்த ஐடியா வந்து நம்ம லின்னுக்கும் சரி பாமுக்கும் சரி 2 பேருக்குமே பிடிச்சிருச்சு. நம்ம லின்னு இருந்து அப்ப ஏன்டா இன்னும் இங்க உட்காந்துருக்கீங்க, சீக்கிரமா கிளம்புங்க போய் ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து 3 பேருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆஃபீஸ்ல நம்ம சாம தான் கட்டுறாங்க. சாம் வந்து தனியா உட்காந்து ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு உட்காந்துக்கா. அது வந்து என்ன விஷயம்னா நம்ம சாம் வந்து யோ கிட்ட போய் யோ உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது, நம்ம யோ பையனும் நான் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது, அப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டது, கிஸ் பண்ணிக்கிட்டது, நம்ம 2 பேரும் கப்பலுன்னு சொன்னது, இது எல்லாத்தையுமே நம்ம சாம் பையன் எங்க ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு தனியா சிரிச்சு பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்துட்டான். ஒருவேளை நம்ம யோவை பாக்குறதுக்கெல்லாம் போறான்ட்டு நினைக்கிறேன். லின், யோ அப்புறம் நம்ம பேம் 3 பேரும் நம்ம யோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யோ சொல்றேன் ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து டிராப் பண்ணிக்க, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க. அதுக்கு நம்ம லின் இருந்து நான் உன்னை டிராப் பண்றதுக்காண்டி ஒன்னும் இங்க வரலடா, நம்ம கையால ரைஸும் சிக்கனும் சாப்பிடணும்னு நினைச்சு அதுக்காண்டி தான் இங்க வந்து எப்படியும் நைட்டு தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல. நம்ம யோ பையன் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டப்ப டேய் என்னடா மீன் பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க. நம்ம லின் இருந்துட்டு சொல்றேன் டேய் நான் அந்த ஜுவல்லரி ஈவெண்ட் தான் பத்தி பேசிட்டு இருக்கேன், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க. யோ இருந்துட்டு ஆமாண்டா சுத்தமா மறந்தே போச்சு, சரி வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பேருமே அப்படியே போறாங்க. அப்படி போய் அம்மா அம்மாண்டு கூப்பிடுறான். அம்மா வேலையே காணோம், அம்மா எங்க இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோ பையன் கத்திட்டு இருக்கான். அப்புறம் ஆளை காணுங்கிற போது நம்ம யோ வந்து லின் கிட்டையும் பேம் கிட்டையும் சொல்றா சரி அம்மா கொஞ்சம் டாய்லெட் போயிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்கும், நீங்க உட்காருங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல. நம்ம லின்னும் சரி ஓகே நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பேம் பாப்பா மொபைல பாத்துட்டே இருக்கா. இதை பார்த்து நம்ம லின்னும் யோ இருந்துட்டு பேம் என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம பேம் இருந்துட்டு ஓ அதுவா நான் வந்து சீரிஸ் பார்த்துட்டு இருக்கேன், லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன சீரிஸ் எல்லாமே இதுல சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேம் சொல்ல. இவங்க 2 பேரும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்ம யோ பையன் மட்டும் பயங்கரமா ஷாக்கா பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தா அங்க சாம் தான் வந்துட்டு இருக்கா. சாம பார்த்தோன்னே யோக்கெல்லாம் பயங்கரமான ஷாக். டே நீ எங்கடா இங்க வராதோ போ போ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சாமுக்கு சைகையாலே காமிச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம சாம் வந்து வேணும்ட்டேவும் இவங்க 2 பேரும் பக்கத்துல வந்துட்டு ஹலோ கஸ்டமர் என்ன சாப்பிடுறீங்க என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கேட்க. யோக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு. நம்ம இன்னும் பேம் வந்துட்டு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா சாம பார்த்து ஹே சாம் நீ என்ன இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. நம்ம யோ இருந்துட்டு டே வாயை மூடிட்டு எதுவும் சொல்லி தொலையாத அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ வந்து சைகை சொல்லிட்டு இருக்கா. ஆனா சாம் இருந்து நான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டோட அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்ல. இதை கேட்ட 2 பேரும் ஓ பாய் ஃப்ரெண்டோட அம்மாக்கு ஹெல்ப் பண்ண வந்தியா, சரி அப்ப ஓகே எனக்கு வந்து ரைஸும் சிக்கனும் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல. நம்ம பேம் எனக்கும் அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட நம்ம யோக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா கொஞ்சம் கூட ஷாக்கே ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. நம்ம லின் இருந்துட்டு எதுக்கு ஷாக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம யோ இருந்துட்டு சொல்றோம் நான் சாம் நீங்க 2 பேரை பத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க. அதுக்கு பேம் இருந்துட்டு சொல்றே நீங்க 2 பேர் லவ் பண்ணலாம் தாண்டா நாங்க அதுக்கு ஷாக் ஆகணும், எனக்கு தான் ஃபர்ஸ்டே தெரியுமே நீங்க 2 பேர் அந்த எலிவேட்டர்ல பாத்துட்டு இருக்கும் போதே நீங்க 2 பேரும் அப்படியே கண்ண பாத்துட்டு இருந்தீங்க, என்னமோ நீங்க 2 பேர் மட்டும் தான் அங்க இருக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, இதெல்லாமே எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களா, டே நாங்க வந்து உனக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்கோம், இதெல்லாம் நாங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவோம், எங்க முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு வேற இருந்தீங்க, அது மட்டும் இல்லாம 2 பேர் மெசேஜ் வேற நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் என்ன பாக்குறதுக்கு வரியா, இதோ நான் வேலை எல்லாம் முடிச்சுட்டேன் சீக்கிரமா நான் பாக்குறதுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னும் நம்ம பேமும் யோவை போட்டு பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம யோ இருந்துட்டு சரிடா போதும் நிப்பாட்டிங்க ரொம்ப ஓட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல. அதுக்கு நம்ம லின் பையன் இருந்துட்டு அப்பனா உன்னோட நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வைடா, அதுதான்டா உன்னை காட்டி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க. அப்ப நம்ம சாம் இருந்துட்டு அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் வந்து யோ பக்கத்துல போய் அவன் கண்ணத்துல கியூட்டான ஒரு கிஸ் பண்ணிட்டு இங்க இருந்து போலாமா நம்ம 2 பேரும் உள்ள என்னோட லவ்லி பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் வந்து யோ அப்படியே கிச்சனுக்கு கூட்டிட்டு போறோம். அங்க போய் 2 பேர் குக் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம லின் பையன் டே நீங்க ரொமான்ஸ் பண்றேன் பேர்ல ரைஸ்ல கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிடாதீங்க, எனக்கு காரமா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம யோ பையனும் டே இது வந்து ஸ்வீட் ஒன்றும் கிடையாது, இது வந்து சிக்கனும் ரைஸ் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம இன்னும் ஓகேன்னு சொல்லிடுறான். பேம் இருந்துட்டு எப்பா சாம் அவன் என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எப்ப பார்த்தாலும் அவன் என் கூட அட்டை மாதிரியே ஒட்டிட்டு இருந்தா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் ஒரு பக்கம் சொல்ல. நம்ம சாம் ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க குக் பண்ற பேர்ல கொஞ்சம் கியூட்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. செம கியூட்டா இருக்கு.
நம்ம லின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சன் வந்து அவன் பக்கத்துல போய் அவன் கண்ணத்துல சாஃப்டா ஒரு கிஸ் பண்றான். இதை பார்த்தா நம்ம லின் இருந்துட்டு டேடி அப்படின்னு சொல்ல நம்ம சன் வந்து அவன் கிட்ட கேட்கறான், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, அதுக்கு லின் இருந்து ஓ அதுவா, அது வந்து நான் அந்த ஜுவல்லரி ஈவெண்ட்டுக்கு தான் டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்து ஓ அப்படி எங்க காட்டி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அந்த டிராஃப்ட் பாக்குறான். பார்த்துட்டு ஓ சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின் இருந்துட்டு உண்மையாவா, ஆனா இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கு, அதுதான் எதுன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சன் பையன் டக்கு அவ கையில இருக்கிற அந்த பெண்ணை புடுங்கி வச்சுக்கிறேன். இதை பார்த்து நம்ம லின் இருந்துட்டு டாடி இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சன் வந்து நம்ம லின் கிட்ட சொல்றோம், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், இப்படியே நீ ரெஸ்ட் எடுக்காம இந்த டிசைனை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன்னா உனக்கு சுத்தமா ஐடியாஸ் எதுவும் வராது, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க லின் இருந்துட்டு, இது நான் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு ஆமா நான் வேணா உனக்கு காட்டவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு சொல்றோம் இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு அங்க அப்படியே கட் பண்ணா. இவங்க 2 பேரும் இங்க எந்த லெவல்ல ரிலாக்ஸ் பண்றாங்கன்ட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாமெல்லாம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு காஃபி, டீ இந்த மாதிரி ஏதாவது குடிச்சா, இவங்க மட்டும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு எந்த மாதிரி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ஆனா டைரக்டர் இந்த மாதிரி கூட ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு இந்த சீரியஸ்ல தான் வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்படியே 2 பேரும் ஒரு வழியா ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பெட்ல ஹாயா படுத்திருக்கும் போது நம்ம லின் பையனுக்கு வழக்கமா வர அதே கனவு தான். அந்த கனவுல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்து, இந்த நெக்லஸ் நான் உங்களுக்காண்டி பண்ணேன், இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கிட்ட கொடுக்க, அந்த பையன் அந்த நெக்லஸ் வாங்கிட்டு வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்லிடுறான். அங்க அப்படியே கட் பண்ணா அந்த பையன் அந்த பொண்ணு கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு குகைக்குள்ள தள்ளி விட்டுட்டு, அந்த நெக்லஸ் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை கழட்டி அந்த பொண்ணு கையிலேயே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பையன் வந்து அங்க இருந்து போயிடுறான். இந்த பொண்ணு அங்க கதறி கதறி அழுதுகிட்டே நிக்குது, ப்ளீஸ் போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே அழுதுகிட்டே அங்க இருக்கு. இது எல்லாமே நம்ம லின்னுக்கு வந்து கனவா வர அவன் டக்குன்ட்டு முடிச்சுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி யோசிச்சுட்டு இருந்தவே திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளாஸ் எல்லாம் போட்டு போய் உட்கார்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து ஓரளவுக்கு தான் அந்த டிசைன்ஸ் இதெல்லாமே ஞாபகம் இருக்கு. அதாவது இவன் கனவுல கண்டான் இல்லையா ஒரு டிசைன், அந்த டிசைனை தான் இப்ப இவன் டிராயிங்ஸா பண்ணிட்டு இருக்கான். ஓரளவுக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அதை அப்படியே பண்ணிட்டே இருக்கவும் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, பின்னாடி நம்ம சன் வந்து நின்னுட்டு இவன் பண்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம சன்னும் லின்னும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம சன்னுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை வந்து நம்ம சன் வந்து அட்டன் பண்ணி சொல்லுங்க அம்மா, இதோ நான் கிளம்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என் கூட முக்கியமா இன்னொருத்தரும் வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியல. நம்ம சன்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போன் அப்படியே கட் பண்ணிடுறான். நம்ம லின் பையன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தவே நம்ம சன் பக்கத்துல போய் என்னாச்சு, அம்மா கூட அப்பாயின்மெண்ட் இருக்கா, அம்மாவை பார்க்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு ஆமா அம்மாவை மீட் பண்ண போறேன், நீயும் என் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு நீங்க நிஜமாவா சொல்றீங்க, அம்மா என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அம்மா கிட்ட நீங்க என்ன என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறீங்க, என்ன உங்களோட ஃபியான்சின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம சன் இருந்துட்டு லின் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, இன்னைக்கு இல்லாட்டி கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை எப்பயாவது ஒரு நாள் சொல்லிதான் ஆகணும், அது இன்னைக்கா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட நம்ம சன் வந்து சொல்றா. அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு என்ன எப்படியோ பிரச்சனையில மாட்டி விட போறீங்க அது மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் பையன் சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்க திரும்பி நின்று இருக்கான். இதை பார்த்து நம்ம சன் இருந்துட்டு அவனை பார்த்து லின் நீ நேத்து நைட்டு வரைஞ்ச டிராயிங் இருக்குல்ல, அந்த டிராயிங்கோட டிராஃப்டை நான் பார்த்தேன், அந்த டிராஃப்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனாலதான் உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நான் நினைச்சேன், என் வீட்டுல உனக்கு காட்டுறதுக்கு ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்லிட்டு சரி வா போலாம் அப்படிங்கிற மாதிரி லின் கிட்ட சொல்ல, நம்ம லின்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் கார்ல போறாங்க. நம்ம சன்னும் லின்னும் 2 பேரும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம லின் பையன் அந்த வீட்டை பத்தி பெருமை எல்லாத்தையுமே நம்ம லின் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். நான் இந்த வீட்டுல தான் பிறந்து வளர்ந்தேன், எனக்கு இந்த வீடுனா ரொம்ப பிடிக்கும், எங்க பேரண்ட்ஸ் தான் இந்த வீட்டை பார்த்து பார்த்து ஒவ்வொரு இதையும் டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் பையனும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு வாவ் சூப்பரான லவ் ஸ்டோரியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி வராங்க. அந்த லேடியை பார்த்தோன்னே ஹலோ ஆண்டி நானும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, அந்த லேடியும் நம்ம சன்னை வந்து ஹக் பண்ணிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி கேட்க, நம்ம சன் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க இப்ப ரெடி ஆயிட்டு வரீங்க போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சன் வந்து கேட்க, அந்த லேடி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீயும் உங்க அம்மாவும் தான், உங்க அம்மாவுக்கும் உனக்கு தான் நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்ல, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு எங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் ஆண்டி, நீங்களும் எங்க ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, அந்த ஆண்டி அப்படியே சிரிச்சிட்டு நம்ம லின்ன பாக்குறா. நம்ம லின் பையன் இருந்து ஹலோ ஆண்டி என்னோட பேர் வந்து லின் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, நம்ம ஆண்டி சன்னை பார்த்துட்டோ இதுதான் நீ சொன்ன பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி கேட்க, சன் இருந்துட்டு ஆமா இதுதான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்றான். அதுக்கு அந்த ஆண்டி இருந்துட்டு நான் பாக்குறதுக்கு அவன் கண்ணு செம கியூட்டா இருக்கு, அவன் பர்ஃபெக்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த ஆண்டி வந்து நம்ம லின்ன வர்ணிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப நம்ம சன் பையன் இருந்துட்டு ஆமாமா உங்களை மாதிரி செம கியூட்டா இருக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, அதுக்கு அந்த ஆண்டி இருந்துட்டு போதும் போதும் என்ன கிண்டல் பண்ணது, சரி வாங்க போய் சாப்பிடலாம், உனக்காண்டி உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாத்தையுமே நான் பண்ணி வச்சிருக்கேன், சூடு ஆடுறதுக்கு முன்னாடி போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்ல, நம்ம சன்னு லின்னு இருந்துட்டு சரி ஓகே தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டைனிங் ஹாலுக்கு வந்து பார்த்தா அங்க வந்து டிஷ் எல்லாமே செம்மையா இருக்கு. நம்ம லின்னும் சன்னும் சரிவா சாப்பிடலான்ட்டு டைனிங் ஹால்ல உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. நம்ம சன் வந்து சொல்றேன் இது எல்லாமே என்னோட ஃபேவரட் டிஷ் தான், சாப்பிடறதுக்கு செம்ம சூப்பரா டெலிஷியஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அம்மா. அம்மாவை பார்த்தோன்னேவும் நம்ம சன் பையன் போய் ஹக் பண்ணிட்டு அம்மா அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் அம்மாவுக்கு டேபிள் எல்லாம்
எடுத்து போட்டு உட்காருங்கம்மா முதல்ல அப்படின்னு சொல்ல அம்மாவும் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம லின் வந்து அம்மாவுக்கு ஹலோ ஆண்டி அப்படின்ட்டு ஒரு விஷ் பண்றா. விஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சன் வந்து லின்னை அவங்க அம்மாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற. அம்மா இவன் பேர் தான் லின், நான் சொன்னேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல அவங்க அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க 3 பேரும் அப்படியே சாப்பிட்டு எல்லாம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மா வந்து லின் கிட்ட தேங்க்ஸ் பண்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் லின், நீ அந்த கம்பெனிக்கு மாடல் ஆக்ட் பண்ணதுக்கு நான் நிஜமாவே உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல லின் இருந்துட்டு பரவாயில்ல அது என்னோட கடமை தான், நான் கம்பெனிக்காண்டி இது கூட பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல அம்மா இருந்துட்டு சரி ஓகே உன்னோட இன்டர்ன்ஷிப் முடியறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்கறாங்க. அதுக்கு லின் இருந்துட்டு இன்னும் 1 மாசம் கூட கிட்ட இல்ல, அது முடியறதுக்கும் கரெக்டா ஈவென்ட் முடியறதுக்கும் கரெக்டா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்றா. இதுக்கு அம்மா இருந்துட்டு சரி ஓகே உனக்கு ஒர்க்க பத்தி ஏதாவது பிளான் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்கறாங்க. நம்ம லின் இருந்துட்டு எந்த ஒரு பிளானும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம அம்மா வந்து சன்னை பார்த்துட்டு சரி சார் நீ என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க, நான் வாண்டு கூப்பிட்டா கூட வரமாட்டேன், தாய்லாந்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் எத்தனையோ தடவை உன்னை வீட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன், ஆனா நீ வந்ததே இல்லை, இப்ப திடீர்னு நீயா வந்திருக்கனா என்ன விஷயம், ஏதாவது விஷயம் இருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா வந்து சன் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம சன் வந்துட்டு அம்மா நான் அந்த வந்து பெயிண்டிங் மனுஷனை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல அம்மாக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. நீ எதுக்கு அதை பார்க்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அம்மாக்கு வந்து கேட்க நம்ம சன்னுக்கும் லின்னுக்கும் கொஞ்சம் ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம அம்மாவும் சரி ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சன் வந்து தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிடுறான். சரி வாங்க போலான்ட்டு 3 பேரும் எந்திரிச்சு அந்த பெயிண்டிங் பாக்குறதுக்காண்டி போறாங்க. போகும்போது அம்மா சொல்லிக்கிட்டே தான் போறாங்க, இந்த மாதிரி அந்த பெயிண்டிங் வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு, அந்த பெயிண்டிங் வரும்போது நான் பிரெக்னெண்டா இருந்த சன்னை வயசுல இருந்தா, சரி நீங்க எதுக்கு அந்த பெயிண்டிங்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க அதுக்கு நம்ம சன்னும் லின்னும் 2 பேர் மாத்தி மாத்தி மூஞ்சி பார்த்துட்டு நம்ம சன்னு இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம். உண்மையை சொல்லணும்னா அந்த பெயிண்டிங்கை வந்து நான் லின்னுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன், அந்த பெயிண்டிங்கை பார்த்தா லின்னுக்கு ஏதாவது டிராயிங் வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்ல அம்மாவும் சரி ஓகே அவங்க பேர் வந்து பாயா சூரியன் இங்க இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட காட்ட நம்ம லின் வந்து அந்த போட்டோவை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆகிறா. அதை வந்து அம்மாவும் சரி நம்ம சன்னும் சரி நோட் பண்றாங்க. நம்ம லின் வந்து அது பக்கத்துல போக போக நம்ம லின்னுக்கு வந்து ஹார்ட் ஒரு மாதிரி வலிக்கும் போல ஹார்ட்ல கைய வச்சுட்டே அப்படியே பக்கத்துல போறான். அவன் இப்படி பக்கத்துல போக போக அந்த சிறாரினோட ஃபேஸ் போய் அந்த சிறாரின் ஃபேஸ் பதில் நம்ம லின் வந்து ஃபேஸ் வந்து அங்க வருது, அதாவது அந்த பாஸ்ட்ல. அப்ப பாஸ்ட்ல வந்து நம்ம சன்னும் அந்த லின்னும் பேசிட்டு இருக்காங்க. கிளியரா இப்ப காமிக்கிறாங்க நம்ம சன்னோட ஃபேஸ. சன்னும் லின்னும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம லின் பையன் வந்து அந்த ஒரு செயின் மாதிரி எடுத்து அவங்க கையில கொடுத்து இது வந்து உங்களுக்காண்டி நானே பண்ணேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க நம்ம சன் இருந்துட்டு பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு, நீ அவனுக்கு ஒரு நல்ல சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்றான். அதாவது அவன் சிஸ்டர்னு சொன்ன உடனேவும் நம்ம லின்னோட ஃபேஸ் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ஏன்னா நம்ம லின்னுக்கு வந்து சன்ன பிடிச்சிருக்கு, ஆனா நம்ம சன் வந்து நம்ம லின்ன ஒரு சிஸ்டரா மட்டும் தான் பாக்குறான். அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம லின்னோட சிஸ்டர் கிட்ட நம்ம சன் வந்து பேசிட்டு இருக்கான். நில்லு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும், எதுக்காண்டி நிச்சயதார்த்தம் நீ வேணான்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவங்க அக்கா கையை பிடிச்சிட்டு கேட்க அக்கா இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கு வேற ஒருத்தர் தான் பிடிச்சிருக்கு, என்ன இங்க இருந்து போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம சன் வந்து அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம லின் வந்து தள்ளி நின்னு பார்த்துட்டு தான் இருக்கான். அப்புறம் நம்ம சன்னும் நம்ம லின்னும் தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு உங்க மேல லவ்வே இல்ல, நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க என்ன லவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க அதுக்கு சன் இருந்துட்டு நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா எனக்கு உன் மேல லவ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அங்க இருந்து போற. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம லின்னுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது. அப்புறம் நம்ம லின்னோட அக்காவையும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருந்துட்டு நீ ஏங்க வந்து இங்க இருந்து போ, வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. அதுக்கு அக்கா இருந்துட்டு இல்ல நான் போக மாட்டேன், எனக்கு அந்த நிச்சயதார்த்தம் வேணாம், நான் உன்னதான் லவ் பண்றேன், நான் உன் கூட தான் இருப்பேன், வா நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஒரு பிளாக் கலர் மேஜிக் மாதிரி வருது, அதாவது அந்த பாய் ஃப்ரெண்டுக்குள்ள. ஆனா அக்கா வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா அக்கா வந்து அந்த மேஜிக் எடுத்துக்கிட்டு அவங்க அங்க இருந்து இறந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சன் வந்து அங்க நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் பார்க்க பயங்கரமான கோவம் தான் வருது. நம்ம லின் தான் இதை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு நம்ம லின்ன ஒரு குகைக்குள்ள கொண்டு போய் தள்ளி நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, உன்னோட சொந்த அக்காவையே எப்படி கொல்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு, நீ ஒரு கொலகாரி, எனக்கு உன்னோட இந்த நெக்லஸ் வேணாம், ஏன்னா இதுவும் உன்னோட விஷமா தான் இருக்கும், எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை கழட்டி அங்க இருந்து தூக்கி போட்டு நம்ம சன் வந்து இவங்க இருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மந்திர கட்டு மாதிரி போட்டுட்டு நம்ம சன் வந்து அங்க இருந்து போயிடறான். நம்ம லின் வந்து வேணாம் வேணாம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டேவோ அந்த குளத்து பக்கத்துல ஒரு பூ மாதிரி இருக்கு, அந்த பூவை கையில வச்சு பார்த்துட்டே இருக்கான். இது எல்லாமேவும் நம்ம லின் வந்து எதுக்காண்டி பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சன்காண்டி தான் லின் பண்ணியிருக்கான். ஏன்னா, நம்ம சன் வந்து லின்னோட அக்காவ லவ் பண்றான். நம்ம லின்னோட அக்கா வேற ஒருத்தர் லவ் பண்றா இல்லையா? அந்த வேற ஒருத்தர் இல்லன்னா, நம்ம லின்னோட அக்கா சன்ன தான் லவ் பண்ணணும். சன் வந்து ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம லின் வந்து இந்த மாரி பண்ணியிருக்கான். ஆனா, அது எல்லாமேவும் ஒரு நிமிஷத்துல தப்பா போயிருச்சு. இது எல்லாமேவும் நம்ம லின்னுக்கு வந்து இப்ப நல்லாவே கிளியரா ஞாபகம் வந்துருச்சு. அப்படி ஞாபகம் வந்த உடனேவும் நம்ம லின் வந்து வாங்கிட்ட, மேடம் வா உங்களோட டிஸ்க்க நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமா? நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து வாங்கிட்ட சொல்ல, நம்ம லின்னும் வாங்கவும் 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு, நம்ம சன் இருந்துட்டு சொல்றோம், சரி வாங்கம்மா நம்ம கொஞ்ச நேரம் வெளிய இருக்கலாம், ஒர்க் பண்ணி முடிக்கட்டும் அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து சொல்ல, அம்மாவும் சன்னும் அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க அங்க இருந்து போனதுக்கப்புறம் நம்ம லின் வந்து ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அந்த டிசைன் எல்லாமே இப்ப நல்லா கிளியரா ஞாபகம் இருக்கிறதுனால அந்த டிசைனை வந்து செம சூப்பராவே பண்ணி முடிச்சிடறான். அதாவது கரெக்டா போன ஜென்மத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்பயும் சூப்பரா பண்ணி முடிச்சிட்டான். அந்த டிசைனை மாடலா வச்சுக்கிட்டு இன்னொரு டிசைனும் பண்றான். அந்த டிசைனும் பாக்குறதுக்கு செம சூப்பரா இருக்கு. அந்த டிசைன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த டிசைனுக்கு நடுவுல சென்டர்ல ஒரு ரெட் கலர் ஸ்டோன் மாதிரி ஒண்ணு வச்சு பாக்குற, வச்சு பார்த்த உடனே செம சூப்பரா இருக்கு. அங்க அப்படியே கட் பண்ண எங்க அம்மாவும் பிள்ளையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அம்மா இருந்துட்டு சொல்றாங்க, சோ நீ இவனுக்காண்டி தான் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு வந்தியா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்து என்னமா பேசுறீங்க, நான் உங்களுக்காண்டி தாமா வந்தேன், உங்க தோள் மேல இருக்கிற சுமையை நான் கொஞ்சம் எடுத்துக்கணும்னு நினைச்சேன், அதுக்காண்டி தாமா வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, அம்மா இருந்துட்டு
சரி அதெல்லாம் ஓகே. உனக்கு என்கேஜ்மென்ட் ஆயிருச்சு ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா கேட்க, அதுக்கு சன் இருந்துட்டு, "என்னம்மா பேசுறீங்க? எனக்கு அவ மேல ஃபீலிங்ஸே இல்லன்ட்டு உங்களுக்கு தெரியும். அவளுக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இல்ல. அவளுக்கு வேற ஒருத்தர தான் புடிச்சிருக்கு. இது வந்து நீங்களா அரேஞ்ச் பண்ண ஒரு என்கேஜ்மென்ட். எங்ககிட்ட கேட்காமலே பெரியவங்க நீங்களா பண்ணீங்க. இதுக்கு நாங்க என்னம்மா பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து அம்மாகிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு, "ஏன்னா நான் உன்ன நெனச்சு கவலைப்பட்டேன்டா. உனக்கு 30 வயசு ஆயிருச்சு. நீ இன்னுமே சிங்கிளா இருக்க. யாரையுமே லவ் பண்ணாம. அதனால தான் நான் உனக்கு இந்த மாரி ஒரு பிளான் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா வந்து நம்ம சன் மேல ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம சன் இருந்துட்டு சொல்றான், "அம்மா நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன். அதனால நான் என்னோட டெஸ்டினிக்காண்டி கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம சன் சொல்ல, அம்மா வந்து என்னான்ட்டு புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சன் இருந்துட்டு, "அம்மா லின் வந்து எப்படி இருக்கான்?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் கேட்கிறான். அம்மா இருந்துட்டு, அவனுக்கு என்ன அவன் கியூட்டா தான் இருக்கான். அழகா இருக்கான். உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாமே எனக்கு வந்து கியூட்டா தான் இருக்கும்." அப்படிங்கிற மாரி அம்மா சொல்லிடுறாங்க. இத கேட்ட சன்னுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. "என்னம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? சரி ஓகே. எனக்கும் லின்ன தான் பிடிச்சிருக்கு. அவன் செம கியூட்டா இருக்கான். எனக்கு அவன் மேல தான் ஃபீலிங்ஸ் இருக்கு." அப்படிங்கிற மாரி எல்லாமேவும் நம்ம சன் வந்து அம்மாகிட்ட சொல்ல, அம்மா இருந்துட்டு, "உனக்கு யார பிடிச்சிருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்க. லவ்வுங்கிறது பாய்சன் மாரி அதிகமா யூஸ் பண்ண அது நம்மளுக்கு விஷமமாயிரும். அதே அளவா யூஸ் பண்ணா அது நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆனா நீ இப்ப ரொம்ப நல்லாவே பேச கத்துக்கிட்டடா. உங்க அப்பா இப்படிதான் பேசி பேசியே என்ன கரெக்ட் பண்ணாரு லவ் பண்ண காலத்துல." அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா வந்து சன் கிட்ட சொல்ல, அம்மாக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அவங்க அம்மாவ போய் ஹக் பண்ணிக்கிட்டு, "ஓகேம்மா நான் பாத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றா. அப்ப அம்மா இருந்துட்டு, "இங்க பாரு சன், நீ இந்த பிரசிடென்ட் பதவியில இருந்துட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணாத. உன்ன யாரும் தப்பாலாம் பேசக்கூடாது." அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா சொல்ல, சன் இருந்துட்டு, "ஓகேம்மா நான் பாத்துக்கிறேன். நான் அந்த பிரசிடென்ட் பதவிய தப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லா விஷயத்தையுமே நான் பாத்துக்கிறேன். என்ன யாரும் தப்பா பேச மாட்டாங்க." அப்படிங்கிற மாரி சன்னும் அவங்க அம்மாவும் அப்படியே ஹக் பண்ணி பேசிட்டு இருக்க, நம்ம லின் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரான். அத பாத்து நம்ம சன் இருந்துட்டு, "லின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டியா? எங்க நான் அந்த டிராயிங்ஸ பாக்கலாமா?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து கேட்க, லின்னும் பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்ஸ 2 பேருமே பாக்குறாங்க. பாக்க செம்ம சூப்பரா இருக்கு. 2 பேத்துக்குமே அந்த டிராயிங் வந்து பிடிச்சிருச்சு. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது நம்ம லின் வந்து சொல்றா, "இந்த டிராயிங்ஸ நான் ஜுவல்லரி ஈவென்ட்க்கு தரலான்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க மேடம் வாங்க." அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா கிட்ட கேட்க, அம்மா இருந்துட்டு, நல்ல ஐடியா. டிசைன் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. இதுவரைக்கும் நான் பாக்காத ஒரு டிசைனா இருக்கு. செம்ம சூப்பரா பவர்ஃபுல்லா இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம அம்மா பேசி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம சன்னும் பாக்குறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சன்னும். அங்க அப்படியே கட் பண்ணா, நம்ம சன் வந்து லின்ன அண்டர் கிரவுண்ட்ல ஒரு இடத்துக்குலாம் கூட்டு வந்திருக்கான். அங்க வந்து பார்த்தான்னா, அங்க ஒரு பாக்ஸ்க்கு நடுவுல ரெட் கலர்ல ஒரு ஜெம்ஸ் இருக்கு. அத பார்த்தோனேவும் நம்ம லின் எல்லாம் பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டு, வாவ்! இது வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த டைமண்ட் தானே அப்படிங்கிற மாரிலாவும் நம்ம லின் வந்து அந்த டைமண்ட பத்தி பேசிட்டு இருக்க. நம்ம சன் இருந்துட்டு, ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த டைமண்ட வந்து நான் உன்னோட ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து சொல்ல, லின்னுக்கு வந்து இத கேட்டு ஹாப்பி ஆயிட்டு, நிஜமாவா சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி நம்ம லின் கேட்கிறா. சன் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற சொல்ல, நம்ம லின்னுக்கு வந்து டக்குனு யோசனை வருது. ஆனா ஒருவேள நான் அதுல செலக்ட் ஆகலன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து கேட்க, சன் இருந்துட்டு, "எங்க பாரு லின் அது செலக்ட் ஆகுதோ, செலக்ட் ஆகலையோ, ஆனா உன்னோட ஒர்க்ல இந்த டைமண்ட்ட நான் யூஸ் பண்ண தான் போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம லின்னும் சரி ஓகேன்ட்டு சொல்லிர்றான். நம்ம சன் வந்து அந்த பாக்ஸ் மேல கை வச்சு, "இத வந்து பக்கத்துல வந்து பாரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம லின்னும் அந்த பாக்ஸ் மேல போய் அப்படியே பக்கத்துல நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருமே அங்க கொஞ்சம் லவ்லி டவ்லியா பேசிட்டு இருக்காங்க. நைட்டு நம்ம சன்னும் லின்னும் 2 பேரும் உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம லின் பையன் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். இத வந்து நம்ம சன் பார்த்துட்டு, "என்னாச்சு இன்னைக்கு ஃபுல்லா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கியே நான் ஸ்டாப்பா?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் இருந்துட்டு, "ஓ! அது என்னமோ உண்மதான். நான் ஜெயிக்கிறேனோ, தோற்கிறேனோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் என்னோட பெஸ்ட்ட பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மத்தவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும்." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு, "நான் உன்ன நம்புறேன். நீ உன்னால பெஸ்ட்ட தான் நீ குடுப்ப." அப்படிங்கிற மாரி நம்ம சன் சொல்ல, நம்ம லின் வந்துட்டு, "தேங்க் யூ குண்டாடி." அப்படிங்கிற மாரி நம்ம லின் சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். லின் சிரிக்கிறத பார்த்து நம்ம சன் இருந்துட்டு சும்மா இருப்பானா? அவன் பாட்டுக்கு பலபலன்ட்டு ட்ரிங்க்ஸ ஃபுல்லா ஒரே நிமிஷத்துல குடிச்சிட்டு, அந்த ஸ்விம்மிங் ஃபுல்ல அப்படியே மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிக்கிறான். இவன் இறக்கி ஏறத நம்ம லின் பையன் உட்கார்ந்து பார்த்துட்டே தான் இருக்கான். நம்ம சன் வந்து இறங்கிட்டு, "நீயும் வா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின்ன கூப்பிடுறான். ஆனா நம்ம லின் பையன் வந்து, "இல்ல, இல்ல நான்லாம் வரமாட்டேன். எனக்கு தண்ணீனா பயம். அது வந்து நல்லதாவும் நடக்கலாம், கெட்டதாவும் நடக்கலாம். நான்லாம் வரமாட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்றா. அதுக்கு சன் இருந்துட்டு, "லின் நான் தான் உன்கிட்ட உன் கூட இருக்கேன் இல்லையா? என்ன நம்பு நீ வா. ஒரு தாட்டி வா." அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து நம்ம லின் பக்கத்துல போய் அப்படியே கைய நீட்டிட்டே இருக்கான். நம்ம லின் இருந்துட்டு, "இல்ல நான் வரல." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு, "ப்ளீஸ் வா. காலையாவது நனச்சுட்டு போ." அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட, "ப்ளீஸ், ப்ளீஸ் வா, வா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா நம்ம லின் இருந்துட்டு வர மாரி தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம லின் இருந்துட்டு, "சரி ஓகே கால மட்டும் தான் வைப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்க்கு வந்து நம்ம லின் கை குடுத்துட்டு, நம்ம லின் வந்து அப்படியே போய் அந்த தண்ணீல மெல்ல மெல்ல கால வச்சு அப்படியே உட்கார்ந்திருக்கான். இத பார்த்தா நம்ம சன் இருந்துட்டு, எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம லின்னும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றா. நம்ம சன் இருந்துட்டு, "நான் தான் சொன்னேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டேவும் அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டுறா. இத பார்த்த நம்ம லின் இருந்துட்டு, டாடி என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு, "என்ன நம்பு நான் உன் கூட இருக்கேன் இல்லையா? எதுக்கும் பயப்படாத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம லின் அப்படியே மெல்ல பிடிச்சு அப்படியே அவனும் தண்ணிக்குள்ள இழுத்துறான். தண்ணிக்குள்ள இழுத்தப்புறம் என்ன நடக்கும்? ஒரு கிஸ் தான். கிஸ் வந்து செம்ம சூப்பரா டீப்பா போயிட்டுருக்கு. கிஸ்க்கு அப்புறம் மேட்டர் தான். மேட்டரும் அந்த தண்ணிக்குள்ளேயேவும் நடந்துட்டு இருக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல. இவங்க அங்க ரொமான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதோட, காதல் மன்னன் எபிசோட் 10 வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை பை ஃபிரெண்ட்ஸ்.